வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி குடும்பத்தினரை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல். விஜய் ரூபானியின் மறைவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பிரதமர் மோடி உருக்கம். லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 3 மணி நேரத்தில் மீண்டும் மும்பைக்கே திரும்பியதாக தகவல். இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் வான்வெளி மூடப்பட்டதால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்தது. அகமதாபாத்தில் விமான விபத்தில் காயமடைந்தவர்களிடம் பிரதமர் மோடி நலம் விசாரிப்பு. விமானத்தில் பயணித்தவர்களில் ஒருவரை தவிர 241 பேர் உயிரிழந்தனர். மொத்தமாக 265 பேர் பலியானதாக தகவல். அகமதாபாத் விமான விபத்தில் 241 பேர் பலியான நிலையில் ஒற்றை ஆளாக உயிர் தப்பிய விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அமர்ந்திருந்த 11A இருக்கையின் வரைபடம் வெளியானது. ஈரானின் அணுகுண்டு அச்சுறுத்தலை தடுக்க முன்கூட்டியே தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விளக்கம். 9 அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டி வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழுவை அமைத்தது மத்திய அரசு. விமான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் விபத்துகளை தடுக்கவும் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவு பேரிடரில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு பதில். பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் இதற்கான பிரிவுகள் திருத்தச் சட்டம் மூலம் நீக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் விளக்கம். WTC இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடி வரும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா வீரர்கள் மற்றும் நடுவர்கள். இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றபோது பிரிட்டனை சேர்ந்த டோனி எக்ஸ்லாஸ் என்பவரின் கண்ணுக்குள் சிக்கிய அட்டைப்பூச்சியை பத்திரமாக அகற்றியவர்கள். ஒரு பறவையை புகைப்படம் எடுப்பதற்காக மேலே பார்த்தவாறு நின்றிருந்த போது பூச்சி கண்ணுக்குள் விழுந்துள்ளது. எனினும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு தற்போது பார்வை நலமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். விமான விபத்து மிகவும் பயங்கரமானது. இதில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பலம் வாய்ந்த நாடான இந்தியா இதை நன்றாக கையாளும் என நம்புகிறேன். வரலாற்றிலேயே இது ஒரு மோசமான விமான விபத்தாகும் என அகமதாபாத் விமான விபத்து குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேதனை. குஜராத் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 10 நிமிடங்கள் தாமதமாக சென்றதால் அகமதாபாத் விமான விபத்திலிருந்து தப்பிய பூமி சவுகான். இந்த விபத்தில் அதிர்ச்சி அடைந்தேன். இதிலிருந்து மீள முடியவில்லை என அவர் வேதனை. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவிப்பு. காயமடைந்தோரின் மருத்துவ செலவுகளை ஏற்பதாகவும் சேதமான மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டித்தரப்படும் எனவும் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.